சாப்டர் 3ல நெக்ஸ்ட் இப்போ நம்ம பார்க்க போறது கால்குலேஷன் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல்னா என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். முதல் வீத வட்டி அப்படின்னா எல்லா பார்ட்னர்ஷிப்புமே பார்ட்னர் வந்து கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி அவங்க இன்வெஸ்ட் பண்ண கேபிட்டல்ல இருந்து அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வரும். அதுதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இப்போ கொஸ்டின்ல வந்துட்டு ஓப்பனிங் கேபிட்டல் இருந்தா நம்ம இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல கண்டுபிடிக்க போறோம். இல்லஸ்ட்ரேஷன் 5 கொஸ்டின் படிக்கலாம். மன்னன் அண்ட் ரமேஷ் ஷேர் ப்ராஃபிட்ஸ் அண்ட் லாசஸ் இன் தி ரேஷியோ ஆஃப் 3:1. இந்த கேபிட்டல் ஆன் 1st April 2017 வந்து எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னா 80,000 வந்து மன்னனோட கேபிட்டல், ரமேஷ் வந்து 60,000 வந்து இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு. கால்குலேட் த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 5% per annum சொல்லியிருக்காங்க. ஃபார் த இயர் ended 31st March 2018. நம்மள வந்து என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா ஜேர்னல் என்ட்ரிஸ் வந்து போட சொல்லியிருக்காங்க. தமிழ்ல வந்து பாத்தீங்கன்னா 5% வந்து நமக்கு வந்து முதல் மீது வட்டி கண்டுபிடிக்க சொல்லி குறிப்பேட்டு பதிவுகளை போட சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம வந்துட்டு இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறத கண்டுபிடிச்சோம்னா அதுக்கான ஃபார்முலாவும் எழுதிடலாம். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் இஸ் ஈக்குவல் டு அமௌண்ட் ஆஃப் கேபிட்டல் இன்டூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். முதல் தொகை இன்டூ வட்டி வீதம், இதான் தமிழ்ல அதுக்கான ஃபார்முலா. ஃபர்ஸ்ட் வந்து மன்னனோட இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். மன்னன் வந்து 80,000 இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. அதுக்கு வந்துட்டு அவருக்கு 5% வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். ஸோ 80,000 இன்டூ 5/100 போட்டுக்கிறோம். 2 0க்கு 2 0, 8 5s are வந்து 40. பேலன்ஸ் இருக்கிற 2 0 சேர்த்து போட்டுக்கலாம். ஸோ மன்னனோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் 4,000. அடுத்தது இப்போ ரமேஷ் கண்டுபிடிக்க போறோம். 60,000 ரமேஷ் எடுத்துட்டு வந்திருக்காரு. அதுல 5% கண்டுபிடிக்க போறோம். இந்த கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டல் மட்டும் எதுலையுமே எடுத்துடாதீங்க. அடிஷனல் கேபிட்டல் வந்தா மட்டும்தான் நம்ம அதுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். கரண்ட் அக்கௌண்ட் கேபிட்டலுக்கு நம்ம எதுவும் பண்ண வேணாம், அதை அப்படியே விட்டாலே போதும். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்றதுக்காக கொடுத்துருப்பாங்க. அது நீங்க உணர்ச்சி வசப்பட்டு எடுத்து வச்சிடாதீங்க. 60,000 இன்டூ 5/100 போட்டுக்கலாம். 2 0க்கு 2 0 அடிக்கிறோம். 6 5s are 30. பேலன்ஸ் இருக்கிற 2 0 போட்டோம்னா நமக்கு 3,000 வந்துட்டு ரமேஷோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் அமௌண்ட்டாக கிடைச்சிருக்கு. இப்போ ஜேர்னல் எழுத போறோம். ஃபார்மேட் எழுதிக்கலாம். டேட்டு, பர்டிகுலர்ஸ், எல்எஃப், டெபிட், கிரெடிட். இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ஒரு எக்ஸ்பென்ஸ் பார்ட்னர்ஷிப் ஃபார்மை பொறுத்த வரைக்கும். அதனால எக்ஸ்பென்ஸை நம்ம டெபிட் பண்றோம், பார்ட்னரோட அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்றோம். மன்னன் ரமேஷ்க்கு 4,000 3,000 ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ அவங்களுக்கு நேரம் அந்த அமௌண்ட் எழுதிடலாம். 4,000 + 3,000 7,000. அதான் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டலோட டோட்டல் வேல்யூ. அதை நம்ம டெபிட் பண்றோம். தமிழ்ல இவ்வளவுதான். முதல் மீது வட்டி கணக்கு, மன்னன் நடப்பு கணக்கு, ரமேஷ் நடப்பு கணக்கு, நம்ம கண்டுபிடிச்ச அமௌண்ட்டை எடுத்து எழுதணும். மறக்காம நரேஷன் எழுதிடுங்க. இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் ப்ரொவைடட். இந்த இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட்ல தான் நம்ம போட போறோம். ஸோ டெபிட் சைட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் சொல்லிட்டு என்டர் பண்ணுவோம். இதுக்கான என்ட்ரி தான் இப்போ நம்ம எழுத போறோம். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அப்ராப்ரியேஷன் அக்கௌண்ட் டெபிட் பண்றோம். இங்க 2ன்னு இருக்குல்ல, வழக்கமா நம்ம கிரெடிட் பண்றத 2ன்னு எழுதுவோம்ல, அதை நம்ம அப்படியே எடுத்து எழுதிடலாம். 2 இன்ட்ரெஸ்ட் எடுத்து எழுதுனா போதும். என்டர் பண்ண கையோட இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் க்ளோஸ்ன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம் நரேஷன்ல. எக்ஸைஸ் சம் நம்பர் 5 கொடுத்துருக்காங்க. மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க.